ஊரும் அக்கினியால் நிரப்பும். ஓ, குயவனின் கரங்களில் களிமண்ணாய் அர்ப்பணித்தேன். முற்றிலும் மாற, முற்றிலும் நிரம்ப, முற்றிலும் மாற, முற்றிலும் நிரம்ப, என் ஜீவன் நிறைய, என் பலன் பெருக, மறுபூமி அடைய பூரணப்படுத்தும். உம்மை நான் நேசிக்கவே தேவா, உம்மை நான் நேசிக்கவே. ஓ, குயவனின் கரங்களில் களிமண்ணாய் அர்ப்பணித்தேன். என்னை குயவனும் கரங்களில் களிமண்ணாய் அர்ப்பணித்தேன். சாட்சியாய் மாற, சாட்சியில் வளர, சாட்சியாய் மாற, சாட்சியில் வளர, உண்மையில் நிறைய, உம்மை நான் துதிக்க, ஆவியின் நிறைவால் பூரணப்படுத்தும். உம்மை போல் மாறிடவே தேவா, உம்மை போல் மாறிடவே. ஓ, குயவனும் கரங்களில் களிமண்ணாய் அர்ப்பணித்தேன். என்னை குயவனும் கரங்களில் களிமண்ணாய் அர்ப்பணித்தேன். உருவாக்கும், உருமாற்றும், அக்கினியால் நிரப்பும். குயவனும் கரங்களில் களிமண்ணாய் அர்ப்பணித்தேன். அன்பு தேவனே, அப்பா, நாங்கள் அப்பா உம்முடைய கரங்களின் கிரியைகளாக இருப்பதால் தகப்பனே, உமக்கேற்ற வகையில் எங்களை வணைந்து கொள்ளுங்க ராஜா. எம்மை அன்போடு உமக்கு ஒப்படைக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா மகிமைக்கும் பாத்திரரான உண்மையே துதிக்கிறோம் ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் தேவாதி தேவனே. நன்றி அப்பா, நன்றி. ஆமென். ஆமீன், ஆமீன். தேங்க்யூ அஞ்சலி சிஸ்டர். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேற்று சகோதரர் வில்சன் பிரதர், நீங்க சங்கீதம் 46 ஒருக்கா ரெடி பண்றீங்களா? நீங்க ரெடி பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரம் நான் துதியில கூட நான் கடந்து செல்றேன். சங்கீதம் என்ன நம்பர் பிரதர்? 46. ஓகே, 46 ஒருக்கா ரெடி பண்ணுங்க. அப்ப கொஞ்சம் நான் துதிப்பேன். நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மக்கு நன்றி. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தோம், என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க வைத்தீரே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தோம், என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க வைத்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே,
அழைத்த அழைப்பின் காரணரே. ஓம் உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாரும் ஐயா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாரும் ஐயா, எனக்கு தாரும் ஐயா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம், என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம், என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாரும் ஐயா, விடுதலை தாரும் ஐயா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாரும் ஐயா, எனக்கு விடுதலை தாரும் ஐயா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. மீண்டும் ஒரு விசை சொல்லுவான். சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாரும் ஐயா, விடுதலை தாரும் ஐயா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாரும் ஐயா, விடுதலை தாரும் ஐயா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென். பிரதர், நாங்கள் சங்கீத 46 கூட கடந்து செல்வோம். வாசிங்க பிரதர். வில்சன் பிரதர், உங்களோட லைனை அன்மியூட் பண்ண வேணும். சங்கீதம் 46 வசனம் 1 முதல் 11 வரை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்.
ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமீன். ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர். ஆண்டவர் நாமே உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவைய ஒரு கேதியா சொல்ற நேரம் வந்து பிரதர் எடுத்து வாசிச்சிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். அப்படியாதான் நாங்கள் எல்லாருமே ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும், ஆண்டவருக்குள்ளே நாங்கள் பலப்பட வேண்டும், ஆண்டவருக்காக நாங்கள் எல்லாருமே ஊழியம் செய்ய வேண்டும். இன்றைய நேரத்திலே வேதத்திலே இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு வசனை எடுத்து தியானித்து பிறகு நாங்கள் மீண்டுமாக ஜெபத்துக்கூடாக நாங்கள் கடந்து கொஞ்சம் துதித்து அது பிறகு ஜெபத்துக்கூடாக கடந்து செல்வோம். சிஸ்டர் இவாஞ்சலிஸ்ட் அண்ணா, நீங்களும் கொஞ்சம் துதிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் நீங்க ரெடி பண்ணுங்க. அப்ப இன்றைய நாளிலே நான் எடுத்துக்கொண்ட வசனம் வந்து சங்கீதம் 55:22. சங்கீதம் 55:22 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். மீண்டும் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். தேவ பிள்ளையிலே விளங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் யோசிக்கிற மாதிரி அல்ல தேவன் யோசிப்பது. எங்களுடைய, அதாவது வேதம் சொல்றது, எங்களுடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகளும், எங்களுடைய வழிகள் அல்ல அவருடைய வழிகளும். பூமிக்கு வானம் எவ்வளவு தூரத்திலே இருக்கிறதோ அப்படியாக அவருடைய நினைவுகளும் அவருடைய சிந்தனைகளும் அவருடைய வழிகளும் உயர்ந்து இருக்கிறது. இந்த நீங்க யோசிப்பு எடுத்துக்கொண்டு சொன்னா, யோசிப்பு வந்து எத்தனையோ பிரச்சனைகள் அவன் நடந்த பொழுதெல்லாம், எத்தனையோ அவன் பாடுகளுக்குள்ளாக அவன் நடந்து போன போதெல்லாம், ஆனால் ஒன்று அவனுக்கு தெளிவாக இருந்தது. அவன் கண்ட அந்த தரிசனம் வந்து தேவன் வாக்கு கொடுத்தார், அதுக்கு அந்த கனவு நிச்சயம் பலிக்கும் என்று அவன் நம்பி இருந்தான். அதாவது என்ன சொல்றேன்னு சொன்னா, சகோதரர் குழியிலே அவனை தள்ளின பொழுது எல்லாம், அடிமையாக விற்கப்பட்ட பொழுது, போத்திபாரின் மனைவி பொய்க்குற்றம் சாட்டிய பொழுது, சிறைச்சாலையிலே வந்து பான பாத்திரக்காரன் பார்த்தீங்கன்னு சொன்னா யோசேப்புக்கு கொடுத்த வாக்கை வந்து மறந்து விட்டான். அப்படி அந்த சூழ்நிலை இருந்தாலும் அவன் ஒன்று செய்தான், அவன் கவலைப்படாமல், அவன் முணுமுணுக்காமல் தேவன் வந்து தேவனை உறுதியாக பற்றி கொண்டான். அந்த தான் கண்ட கனவு நிச்சயம் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் பலிக்கும் என்றது அவன் வந்து அவனுடைய ஒரு பெரிதான ஒரு வித்தியாசம். அவை தேவ பிள்ளையிலே நாங்கள் வந்து தேவனுடைய நேரத்தில் வந்து தேவனுடைய வழியில் எங்களை உயர்த்துவார். தான் இன்றைய நாங்கள் கற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறோம். அவர் உங்களை குறித்து ஒவ்வொருவரை குறித்து ஒரு யுனிக் பிளான் வைத்திருக்கிறார். வந்து அவருடைய நேரத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணணும். அது மட்டுமல்ல, அவருடைய வழிகளுக்காக அவர் என்ன வழியில் செய்கிறாரோ அதைப்படி நாங்கள் எங்களை விட்டு கொடுத்தால், எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது அவர் எங்களை உயர்த்த தேவன் வல்ல தேவனாயிருக்கிறார். நாங்கள் எல்லாருமே, அது மட்டுமல்ல, இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று. நிச்சயமாக நாங்கள் இயேசுவின் இரத்தத்தாலே நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிற நாங்கள் எல்லாருமே நாங்கள் நீதிமான்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் பயப்படாமல், தீகையாமல், கலங்காமல் நாங்கள் தேவனை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது, இங்கே இன்னொரு வசனம் அழகாக சொல்லுகிறது, 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று.
அவை ஆண்டவர் உங்களை அழைத்தது உண்மை. அவர் உங்களை என்று ஒரு பிரித்தெடுத்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆண்டவரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்ப நாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முதலே அவர் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகவே எங்களுக்கு நன்றாக தெரியும், ஆண்டவரால் மீட்கப்பட்ட நாங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களை பேர் சொல்லி இருக்கிறார். அவர் எங்களை குறித்து இருக்கிறார். ஆகவே அவருக்கு நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் உங்களை இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவார். அண்ட் அவருடைய ஊழியத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே செய்வதற்கு உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஒன்று நாங்கள் செய்யணும், அவருக்காக விட்டு கொடுக்கணும், நாங்கள் வாஞ்சியா இருக்க வேணும். நாங்கள் தவணமுள்ள ஆத்மாவை அவர் தேடுகிறார் என்று சொல்றார். நாங்கள் வாஞ்சையின் தவணமாய் நாங்கள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய காரியத்தில் இவ்வளவு இது வந்தால், நான் இப்பதான் ஒரு 10 நிமிடத்துக்கு முதல் தான் நான் இங்க வேலை முடிச்சு இங்க வீட்டை வந்தேன். அந்த 10 நிமிடத்துக்குள்ளேயே 2 பாட்டு ஆயத்தப்பட வேண்டியிருந்தது, மெசேஜ் எடுக்க வேண்டியிருந்தது, ஒரு வார்த்தையை எடுக்க வேண்டிய. அப்ப அந்த எந்த நேரமே நாங்கள் தேவ சிந்தனையோடு இருக்கும் பொழுது தேவன் காரியங்களை போடுவார். அதுக்காக நாங்கள் என்ன சொல்றேன்னு சொன்னா, அப்படி பெரிய கஷ்டப்பட தேவையில்லை. தேவனாலே இல்லாம ஆகும். நாங்கள் அவருக்காக நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது, தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார். மீண்டுமாக அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் என்று அழகாக அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபிப்போம் இந்த வார்த்தைக்காக. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இன்று அறிய வார்த்தைகள் ஆண்டவர் இது முதல் கொண்டு ஆண்டவரே உன் வாயிலிருந்தும் உன் சந்ததி வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டே உம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரை காயப்பட்ட இருதயங்களை ஆண்டவரை, காயப்பட்ட உள்ளங்களை ஆண்டவரை ஆற்றி தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. யார் யாரெல்லாம் ஆண்டவரை காயத்தோடு மன வருத்தத்தோடு ஆண்டவரை வேதனையோடு கண்ணீரோடு இன்றைய நாளிலே கடந்து வந்திருப்பார்கள் ஆண்டவரே. அப்படியானால் இந்த வார்த்தை அவர்களை தொட்டு குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இது ஆண்டவரே 60 100 இந்த வார்த்தைகள் பலன் கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமது வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, ஜீவனும் வல்லமை உள்ள அந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களை தொட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காயங்கள் கட்டப்பட்டதற்காக நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய தொடர்ந்து இந்த ஜெப வேலையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்பட்டிருக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் உண்டு என்று நீ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமது நாம மகிமைக்காக ஆண்டவர், இந்த ஜீசஸ் கோரி ஃபேமிலியிலே ஆண்டவர் இன்றைய நடக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவரே நீர் ஆமென்றும் ஆமீன் என்றும் பதில் தர்ற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். தொடர்ந்து ஆண்டவர் ஜெப சிந்தனையோடு ஆண்டவர் சிந்தனையாக உமக்குள்ளே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ரத்தத்தால் கழுவுறோம் ஆண்டவருடைய ஜெபத்துக்கு எதிராக கிரியை செய்கிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வான மண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், மனச யோசனைகள், சிந்தனைகள் ஆண்டவரை நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள அதிகாரத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரை. ஒரு வல்லமை, ஒரு ஷெக்கனா மகிமை ஆண்டவர் இந்த இடத்தை சூழட்டும் ஆண்டவர். தூய ஆவியானவரை நீர் வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என்னை தாழ்த்துகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை. நான் சிறுகவும் நீர் பெருகவுமாய் ஆண்டவரை வல்லமையிலே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இவாஞ்சலிஸ்ட் அனான், நீங்க கொஞ்ச நேரம் துதிங்க, துதிச்சு அது பிறகு நாங்கள் ஷலமிக்கு நாங்கள் ஜெபத்துக்காக கொடுப்போம். கர்த்தாவே சுவாமி, அமை துதித்து ஆராதித்து நமஸ்கரிக்கிறோம். நீர் தோற்றிருக்கிறோம் அப்பா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தேன். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் ஒருவர் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தருமே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயக்கட்டுகளில் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தை
கட்டவிழ்த்தலை கூறவும் உம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கத்தாவே அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீர், இவ்வளவு ஆசீர்வாதங்கள் சுவாமி, எவ்வளவு வாக்கு தத்தங்கள் எமக்காக வழங்கி இருக்கிறீர் சுவாமி. உண்மையிலே இருக்கிறேன் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரை உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. மலைகள் விளையினாலும் பர்வதங்கள் நீலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்னவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீ பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விலகச்சேர் தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இனி சூரியன் உனக்கு பகலிலேயே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கத்திரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார் என்று சொன்னவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னவரே உமக்கு நன்றி என்று கூறுகிறோம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எம்மை வாழாக்காமல் தலையாக்குகிறவரே, எம்மை கீழாக்காமல் மேலாக்குகிறவரே உம்மை நன்றி என்று சொல்லுவோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போம் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இனி உன் கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று சொன்னவரே உம்மை நன்றி என்று ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தரின் கையில் அலங்காரமான முடியும், தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் எமக்காக அருளினியவரே உம்மை நன்றி என்று சொல்லுவோம் சுவாமி. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகில் உன்னை அணுகுவதில்லை என்று சொன்னவரே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஆமாண்டவரே, எல்லா வாக்கு தத்தங்களையும் நாங்கள் சுவீகரித்துக் கொள்கிறோம் சுவாமி. அதற்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க, வழி நடத்துங்க. ஜெபத்துக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்கிறேன் தேவாதி தேவனுக்கு நன்றி என்று சொல்லி இயேசுவின் அதி உன்னத அதிவெள்ளமுள்ள அதி பரிசுத்த நாமத்தினாலே நான் ஜெபம் கேட்டு நிற்கிறேன். நேசமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்கள் குடும்பத்தை நிறைய ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்கூட நாங்கள் கடந்து சொல்லும். அதுக்கு பிறகு பாஸ்டர் எங்கள் மத்தியிலே பாஸ்டர் ஸ்டீவன் அவர்கள் நீக்கிறார்கள். எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பார். ஆகவே இந்த நேரத்திலே ஷலோமி சிஸ்டர் தானே நிக்கிறீங்க? ஷலோமி சிஸ்டர் நிக்கிறீங்களா? இல்லாட்டி ஸ்டெல்லா சிஸ்டரா? இந்த நேரத்துல நாங்க பாஸ்டர் ஸ்டீவன் அப்ப நீங்க ப்ரே பண்ணுங்க. நாங்க முதலாவதாக நாங்க ப்ரே பண்ணுவோம் எங்களுடைய ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி ஊழியங்களுக்காக. பாஸ்டர் ஸ்டீவன், நீங்க ப்ரே பண்ணலாமா? சவுண்டை கொஞ்சம் கூட்டணும் பாஸ்டர். கேக்குது இல்ல பாஸ்டர்? சரி, அப்ப இந்த நேரத்துல நாங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் துடிச்சுட்டு நாங்க ஜெபத்து கூட நாங்கள் கடந்து சொல்லுவோம். நன்றி ஆண்டவரை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர், ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. நமக்கு நன்றி ஆண்டவர். மனுஷர்கள், காலங்கள், சூழ்நிலைகள் எது மாறலாம் ஆண்டவர். நீர் நேற்று மற்றும் மாறாத தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவர். அதற்காக நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். தூயாவியானவரே, கிரியை செய்வதற்காக நமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர், நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆவி இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபத்து கூட நாங்கள் கடந்து சொல்லுவோம். சில ஜெப குறிப்புகள் ஆவி ஒரு மத்தியிலே 5 ஜெப குறிப்பு தான் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் என்னத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம் என்று சொன்னால்,
முதலாவதாக வேதத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் வேதம் அப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆகவே இந்த நேரத்தில் அதாவது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவையும் அடையவும் தேவன் சித்தம் உள்ளாகிறார். அதபடி அவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறி போவதும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாக இல்லை. அவை எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவ சித்தமாக இது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் ரட்சிப்புக்காக இவாஞ்சலிஸ்ட் ஆனால் இதுக்காக ப்ரே பண்ணலாமா? எல்லாருடைய ரட்சிப்புக்காக முக்கியமாக நாங்கள் எங்களுடைய ஜீசஸ் கோரி ஃபேமிலி அதில் இருக்கிற சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படவும் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். கர்த்தாவே சுவாமி தோத்திருக்கிறோமப்பா, நமஸ்கரிக்கிறோமப்பா. கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் இந்த ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே சுவாமி, சத்தியத்தை எங்களால் அறிவிக்க முடியும், ஆனால் ரட்சிப்பு என்பது உம்மால் மாத்திரமே வரும் சுவாமி. யார் யார் இந்த ரட்சிப்பை காணாது ருசிக்காது இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய இருதயங்கள் கடினமான இருதயங்கள் உடைக்கப்படட்டும் சுவாமி. மந்தமான செவிகள் திறக்கப்படட்டும் சுவாமி. ஆமாண்டவரே, அவர்களுடைய கண்களை திறங்க சுவாமி. கர்த்தாவே சுவாமி, இன்னும் அதிகமாக உண்மை அறிந்து கொள்ற அந்த பாக்கியத்தை கொடுங்க சுவாமி. நாங்கள் ருசி பார்க்கிற இந்த ரட்சிப்பு தேவனே எல்லாருக்கும், யார் யாருக்கு ரட்சிப்பு இல்லாம இருக்கிறதோ அவர்களை அனைவருக்கும் அந்த ரட்சிப்பு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே சுவாமி, சத்தியம் அறிந்து சத்தியம் அவர்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வேணும் சுவாமி. உமது இரத்தத்தினால் ஒவ்வொருவரும் கழுவப்பட வேணும் சுவாமி. கர்த்தாவே சுவாமி, பரலோகத்தில் ஒவ்வொருவரும் முகம் பார்க்கிற மாதிரி எல்லாரும் உம்மோடு இணைந்து கொள்றாங்க கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒரு ஆத்மா கூட விட்டு போவது உமது சித்தம் அல்லவே சுவாமி. கர்த்தாவே சுவாமி, ரட்சிப்பு என்பது என் தேவனால் மாத்திரமே வரும் சுவாமி. ஆமா ஆண்டவரே, அதை கொடுங்கள் சுவாமி. அதி சீக்கிரமா அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. என்ன கட்டுக்கள் இருக்கிறதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நான் உடைத்து போடுகிறேன் சுவாமி. கர்த்தாவே சுவாமி, விடுதலை ஒன்றை உருவாக்குங்கிற விக்கிர கட்டுக்கள் ஒளியட்டும் சுவாமி. விக்கிர ஆராதனைகள் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சுவாமி. ஆமாண்டவரே, விடுதலை 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 கொடுங்கள் சுவாமி. கர்த்தாவே சுவாமி, அதற்காக நன்றி என்று சொல்கிறேன். எனது ஜெபத்துக்கு நீர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுத்தமைக்காக நன்றி என்று கூறி இயேசுவின் அதி வல்லமுள்ள அதி பரிசுத்த நாமத்தினாலே நான் ஜெபம் கேட்டு நிற்கிறேன். நேசமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். தேங்க்யூ. தேவப்பிள்ளைகளே, முக்கியமாக ரட்சிப்புக்காக நாங்கள் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னா, பாருங்க, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது 3 இடத்திலே சந்தோஷம் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது, பரலோகத்திலே தேவ தூதர்கள் மத்தியிலே சந்தோஷம் உண்டாகிறது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு சந்தோஷம் உண்டாது ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது என்ற ஒரு ஆத்மாவுடைய விலை உலகத்தை பார்க்கலும் விலை உயர்ந்தது. அவை 3வது, இயேசு தான் பட்ட வேதனை கிடைத்தது பலனை அடைந்தார் என்று சொல்லி ஏசாயா 53:11 அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று. அவை பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாது, எங்களுக்கு சந்தோஷம் உண்டாது, இயேசுக்கு சந்தோஷம் உண்டாது, தான் பட்ட வேதனை பலன் கிடைத்தது என்று சொல்லி. அது மட்டுமல்ல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று யோவான் 12:26 சொல்லுகிறது. மத்தேயு 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திற்கு என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று. பிறகு அப்படியாக இந்த தானியேல் 12:3 சொல்லுகிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போலவும் அநேகரின் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலமும் பிரகாசியப்பார்கள் என்று. அவை தேவப்பிள்ளையும் நாங்கள் கட்டாயம் நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும், தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எவ்வளவு ஒரு பெண் ஒரு கற்ப வேதனை படுகிறாரோ அது மாதிரி நாங்கள் பட்டு அதற்காக ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நான் கொஞ்ச காலம் நான் ஜெபிச்சு போட்டு சோக்கே காணும் என்றுட்டு இல்லை, தொடர்ந்து அவருக்காக தொடர்ந்து முடிவு பரிந்த மட்டும் அவருக்காக நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு பாரம் இருக்க வேண்டும். நீங்கள் நான் ஒரு 1 year ட்ரை பண்ணிட்டேன், 2 years ட்ரை பண்ணிட்டேன், நீ போதும் அவருடைய
இஷ்டத்துக்கு விடுவோம் வேண்டாம், அப்படி இல்லை. நீங்க தொடர்ந்து போராடணும். அந்த ஆத்மாக்காக நீங்க தொடர்ந்து போராடணும். உங்களை தான் ஆண்டவர் வந்து நியமித்திருக்கிறார். அதை நன்றாக விளங்கி கொள்ளுங்கள். இதற்குரிய பலன் வந்து கட்டாயம் பரலோகத்திலே இருக்கும். வந்து அடுத்ததாக நாங்கள் வந்து சிஸ்டர் அஞ்சலி, நீங்க ஜபிக்கிறீங்களா வந்து தேசங்களுக்காக, முக்கியமாக இலங்கை தேசம், இந்தியா தேசம், இப்படியாக சண்டைகள், இந்த உக்ரைன் ரஷ்யால சண்டைகள் நடக்குது, இந்தியா பாகிஸ்தான்ல சண்டைகள் நடக்குது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் தேவனுடையது என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, விக்கிர ஆராதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது தேசங்களே. சகரியா 13:2 சொல்லுகிறது, அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன் என்று, அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். அதே போல ஏசாயா 42:8 சொல்லுகிறார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று தேவன் சொல்லுகிறார். அவையே நாங்கள் இந்த தேசத்திலே வந்து தேசங்களுக்காக நாங்கள் திறப்பிலே நின்று நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். அவை நீங்கள் எந்தெந்த தேசத்துக்கு நீங்க பாரப்படுகிறீர்களோ, இந்த தேசங்களுக்கா, தலைவர்களுக்கா, ஆத்துமாக்களுக்கா, இதற்காக ஜெபிங்க சிஸ்டர். கர்த்தாவே நன்றி அப்பா, தந்திருக்கிற இந்த வேண்டுதலுக்காக வருகிறோம் அப்பா. தேசங்கள் சுவாமி, அதை நீர் நேசிக்கிறீரப்பா. உலக தேசம் எங்கும் இருந்தப்பா ரட்சிப்பை எழுப்பி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே, இஸ்ரவேல் தேசத்தில் தொடங்கியப்பா அந்நிய ஜாதியான எங்களை தேடி வந்தீரே அப்பா. அது போல உமது கண்கள் உலகம் முழுவதும் உமக்கான ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறதே தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கண்களில் எல்லோருக்கும் கிருபை கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் சுவாமி நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கனையாக எல்லாருடைய இருதய கண்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இதற்கு எதிராக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், அந்த கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் உமது இரத்தத்து கோட்டைக்குள்ளே தருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கெங்கெல்லாம் உம்முடைய ஆவியானவரை ஊற்றுகிறோ அங்கே எல்லாம் எழுப்புதல் பெரிதாக எழும்பி அந்த எழுப்புதல் மூலம் தேசம் முழுவதுமாக ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவாதி தேவனை, இந்திய தேசத்தை நினைக்கிறோம் ஆண்டவரே. அருமையான தேவ பிள்ளைகள் அங்கு இருந்தப்பா எங்களுக்கு சாட்சிகளாக, எங்களை எழுப்புகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறீர். அவர்கள் நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் அந்த தேசத்தில் முழுவதுமாக ரட்சிப்பு கடந்து வரட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். அந்த தேசத்தின் வளங்கள் அப்பா பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். ஒவ்வொரு அப்பா அரசியல்வாதிகளை விட உம்முடைய சபைகள் அப்பா இந்த தேசத்தை நிர்ணயிக்கும் ஆண்டவரே. உம்முடைய சபைகளில் இருந்து தேவனுடைய வார்த்தைகள் இந்த உலகத்தை காக்கும் படிக்கு எழும்பி வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இலங்கையிலே அப்பா வறுமையில் வாழும் ஜனங்களை ஒரு விசை நினைக்கிறோம் ஆண்டவர்களே. இவர்கள் துக்கங்களும் வேதனைக்கும் காரணமாக இருக்கிற பாவ சாப கிரியைகள் அப்பா மன்னிக்கப்படட்டும். வேலை இல்லாத திண்டாட்டங்கள், கட்டன்கள் அப்பா மாறி போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அறியாமையை மாற்றி மெய்தேவனான உண்மையே அவர்கள் காணட்டும் என்று சொல்லி கிருபை பாராட்டும் படிக்கும் இடத்தில் வேண்டி நிற்கிறோம் தகப்பனே. உண்மை அறிவது ஒன்றே நித்திய ஜீவன் என்பதை தேசங்கள் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டுங்கப்பா. கலகமில்லாத அமைதியான வாழ்வை பெறும்படிக்கு தேச தலைவர்களுக்காக வேண்டும்படி சொன்னீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களுக்காகவும் நாங்கள் வேண்டுறோம் ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற தேவன் நீங்க சுவாமி. உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரும் அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் ஏவப்படுவார்களாக. ஒரு பெரிய மாற்றத்தை தேசங்களில் கொண்டு வருவீராக அப்பா. எல்லா தேசங்களிலும் எழுப்புதல் உருவாகட்டும். பாவம் மிகுதியால் நோவாவின் காலத்தில் எல்லோரும் அழிந்தாங்களே ஆண்டவரே. சோதோம் குமார பட்டணம் அக்கினியால் சுத்தரிக்கப்பட்டதே அப்பா. ஆனாலும் நினிவே ஜனங்களுக்காக ஜோனாவை அனுப்பி ஆண்டவரை அதை மீட்டு கொண்டீரே. அந்த 1,00,000 ஜனங்களுக்காக பாடுபட்ட தேவாதி தேவனே, இந்த உலகம் முழுவதும் சுவாமி எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகள் மூலம் ஆண்டவரே இந்த தேசங்கள் எல்லாம் எழுப்பப்படட்டும் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. தேசங்கள்ல காணப்படுகிற
ஊழியக்கார பிள்ளைகள் தைரியமாக உமக்காக நின்று ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கித்தப்பா. அவர்கள் இந்த உலகத்தின் அரசர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் மூலம் ஒரு வெளிப்பாடு தேசங்களில் வரட்டும் ஆண்டவரே. தேசங்களிலே காணப்படுகிற பிரிவினைகள், இயற்கை அழிவுகள், பசி, பஞ்சம் எல்லாவற்றையும் ஆண்டவரே அதற்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாவங்களையும் மன்னித்தப்பா. இவர்களுக்கு ஒரு விடுதலையை நீர் கொடுப்பீராக. உலகம் முழுவதும் உம்முடைய ஒரு ஆளுகை எழும்பட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேசங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களை உங்கள் குடும்பத்தினர் ஆசீர்வதிப்பாராக. இல்லமெண்டா ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாங் ஒன்று ரெடி பண்ணுங்க சிஸ்டர், அஞ்சலி சிஸ்டர். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் கடைசி ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அடுத்ததாக நாங்கள் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏழுமண்டா சிஸ்டர் ஜேன் மோகன் நிற்கிறீங்க. ஏழுமண்டா எங்களுடைய ஊழியங்கள் ஞாயிறு ஆராதனை நடக்குது, சிறுவர் ஊழியங்கள் நடக்குது. அது மட்டுமல்ல மே மாதம் 18ஆம் தேதி அப்படி இல்லாட்டி இவாஞ்சலிஸ்ட் அனான் நீங்க ரெடி பண்ணுங்க. அது மட்டுமல்ல மே 18ஆம் தேதி எங்களுடைய 5வது அனிவர்சரி நடக்க இருக்கிறது. எங்கள் மத்தியில் பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவர்கள் கலந்து கொள்ளுகிறார். இங்கே உபாகமம் 6:13 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய் என்று வேதம் சொல்லுகிறது. அவை ஞாயிறு ஆராதனைகளை தேவட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆராதனையை நடத்துபவர்கள், அவர்களுக்கு உதவியாக இருப்பவர்கள், அது மட்டுமல்ல வர்ஷிப் நடத்துவர்கள், வாத்திய கருவிகளை வாசிக்கிறவர்கள், அவர்கள் தேவ ஆவியினால் நிறைந்து தேவ பலத்தோடும் தேவ அபிஷேகத்தோடும் கர்த்தரை ஆராதிக்கவும் சபை முழுவதும் தேவ பிரசன்னத்தில் நடக்கவும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ஞாயிறு ஆராதனைகளுக்காக ஜபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல நாங்கள் ஊழியம் செய்கிற நாங்கள் எல்லாருமே ஏக சிந்தனை எங்கள் மத்தியிலே அன்றைக்கு ஒருமித்து இருந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆவி சபைகளில் இப்ப ஊழியம் செய்கிறவர்கள் மத்தியிலே முறுமுறுப்போ தர்க்கிப்போ தர்க்கங்களோ சண்டைகளோ விதண்டாவாதங்களோ வாக்குவாதங்களோ கடும் சொற்களோ முரண்பாடான காரியங்களோ கருத்து மோதல்களோ இப்படியான காரியங்கள் பலிபீடத்திலே ஊழியர் செய்கிறார்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடாது. எல்லாருமே தேவ பக்தியோடு பலிபீடத்திலே இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியினருடைய அபிஷேகம் கடந்து பரிசுத்த ஆவியில் வழிநடத்தப்பட வேண்டும் சொல்லி இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊழியங்கள் இது சபையாக மாற்றப்பட்டுள்ளது. ஆவி இவ்வளவு காலம் நாங்கள் ஒரு குரூப்பா இருந்த நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இப்ப நாங்கள் செய்கிறோம். ஆவி இன்னும் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேணும், ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தரிக்க வேண்டும் சொல்லி சிறுவர் ஊழியங்கள், வாலிப ஊழியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சிஸ்டர். இதுக்காக பாரப்பட்டு ஜபிங்க. ஜேன் மோகன் ஜபிங்க, அப்படி இல்லாடி வேஞ்சலிஸ்டனா நீங்க ஜபிங்க. அப்புறம் நாங்கள் ஆசீர்வாதத்துக்காக கடந்து சொல்லுவோம். Evangelist Anand, go ahead please. கர்த்தாவே சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே நீரே இந்த ஊழியங்களுக்கு தலையாக இருந்து நல்ல மேய்ப்பராக இருந்து உண்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறேன் சுவாமி. உண்மை தவிர வேறு மேய்ப்பர் நமக்கு இல்லை சுவாமி. நீர் உருவாக்கின ஊழியம் சுவாமி. நீரே தலையாக இருந்து ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கோணலானவைகள் எல்லாம் செம்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. சிறுவர் ஊழியங்களாகட்டும் வாலிப ஊழியங்களாகட்டும் இந்த தேவாதி தேவனை அதை நடத்துகிறவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் அவர்களுக்கு கொடுங்க சுவாமி. அதை மென்மேலும் அறிவுபூர்வமாகவும் ஞானபூர்வமாகவும் அதை நடத்து பிள்ளைகளை சரியான வழியில் கொண்டு போறதுக்கு என் தேவன் கிருபை புரியும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, அது மாத்திரமல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சுவாமி நடக்கிற நடப்பிக்கிற தேவதாசனை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தேவ ஞானத்தையும் தேவ பலனையும் தேவ கிருபையும் கொடுங்க சுவாமி. பல ஆத்துமாக்கள் விடுதலை ஆறதுக்கு கிருபை புரியுங்க சுவாமி. கட்டுக்கள் உடைக்கப்படட்டும் சுவாமி. இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் சேரவும் என் தேவனை அறிந்து கொள்ற கிருபையும் கொடுங்க சுவாமி. ஆமாண்டுகளை உலகம் முழுக்க சபை போய் ஒவ்வொருவரிடமும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு எல்லோரும் விடுதலையாக ரட்சிப்பை காண்ற அந்த பாக்கியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்னும் அதிகமாக என்னென்ன நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ, என்னென்ன தீர்மானித்திருக்கிறீர்களோ அவை அனைத்தையும் என் தேவன் மூலமாக எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. என் தேவனுக்கு சித்தமான காரியங்கள் மாத்திரமே
இந்த சபையில் நடக்கிறதுக்கு என் தேவன் கிருபை புரியுமாறு ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. உம்மை மகிமைப்படுத்துற மாதிரி நீர் ஒருவரே என் தெய்வம், நீர் ஒருவரே எமக்கு எல்லாமாக இருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, பக்குவப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. உமக்கு பிரியமானவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரே, நடக்கவிருக்கிற உபவாச கூட்டங்கள், நடக்கவிருக்கிற அனிவர்சரி எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இன்னும் அதிகமாக எங்களுக்கு ஒரே நோக்கம் சுவாமி, விசேஷம் அறிவிக்கப்பட வேணும், பல ஆத்மாக்கள் வந்து சேர வேணும், என் தேவனை அறிந்து கொள்ள வேணும். அந்த கிருபையை கொடுத்து இந்த ஊழியங்கள், இந்த சபை மூலமாக பல ஆத்மாக்கள் விடுதலையாகிற அந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. சுவாமி, தொடர்ந்து நமக்கு மேய்ப்பராயிருந்து நம்மை வழி நடத்துங்க சுவாமி. அதுக்கு நன்றி என்று சொல்கிறேன். நாம் என்றும் ஆமேன் என்றும் எனது ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்தமைக்காக நன்றி என்று சொல்லி இயேசுவின் அதி உன்னத அதிவல்லமுள்ள அதிபரிசுத்த நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன். நேசமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். தேங்க்யூ. தாமி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடல் கூட நாங்கள் கடந்து சென்று ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். சிஸ்டர் அஞ்சலி எழுமா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்மை செய்தவரை துதிக்காத நாளேது. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்மை செய்தவரை துதிக்காத நாளேது. காலையும் மாலையும் கண்டுறங்காமல், காலையும் மாலையும் கண்டுறங்காமல் காத்திடும் தேவனுக்கிணையேது. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்மை செய்தவரை துதிக்காத நாளேது. கண்ணுக்கு தெரியா கண்ணிகள் நின்று காத்தீரே நன்றி, கண்ணெதிரே வந்த எதிரிகளை நீர் முறையடித்தீர் நன்றி. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்மை செய்தவரை நினைக்காத நாளேது. ஆபத்து நாளில் அவசரமாயின் குரல் கேட்டு வந்தீர், ஆபத்து நாளில் அவசரமாயின் குரல் கேட்டு வந்தீர். பதில் தெரியாமல் திகைத்திட்ட நாளிலும் என்னுடன் தான் இருந்தீர். பதில் தெரியாமல் திகைத்திட்ட நாளிலும் என்னுடன் தான் இருந்தீர். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்மை செய்தவரை துதிக்காத நாளேது. அக்கினி பதிலாய் சூழ்ந்தனை காத்தீர், அதற்காயும் நன்றி. அக்கினி மதிலாய் சூழ்ந்தனை காத்தீர், அதற்காயும் நன்றி. அழுகையும் வியாதியும் நேர்ந்திட்ட போது வைத்தியனாய் வந்தீர். அழுகையும் வியாதியும் நேர்ந்திட்ட போதும் வைத்தியனாய் வந்தீர். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்மை செய்தவரை துதிக்காத நாளேது. தேங்க்யூ சிஸ்டர் அஞ்சலி.
நல்ல அருமையான பாடல், நல்ல அபிஷேகம் என்பது ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே ஆசீர்வாத ஜெபத்துக்கூட கடந்து செல்வோம். நாங்கள் முக்கியமாக நாங்கள் இஸ்ரேலுக்காக நாங்கள் ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். இஸ்ரேலுக்காக தொடர்ந்து நான் இஸ்ரேலுக்காக ஜெபிச்சு அப்படியே ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். சங்கமம் வானொலிக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், என்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்ற வார்த்தை அப்படியாக சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் அதுவே நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை இஸ்ரேல் தேசத்துக்காக நோக்கி வருகிறோம். ஆண்டவரை காணப்படாமல் இருந்த தேசத்தை காண செய்தீரே ஆண்டவரை, துளிக்கப்படாமல் இருந்த தேசத்தை துளிக்க செய்தீரே ஆண்டவரை, அதற்காக மக்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை இருதயத்தின் விருப்பமும் அதுவே நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை அந்த தேசத்தின் ஜனங்களுக்காக வருகிறோம். ஆண்டவரை விக்கிரகத்தில் இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரை பாரம்பரியங்கள், ஆண்டவரை வைராக்கியத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவரை உம்மை நோக்கி வருகிறோம். ஆண்டவர் ஒரு விஷயம், ஆண்டவரை நீர் கண் விளங்க வேண்டுமா இச்சபிக்கிறேன். ஆண்டவரை அந்த கடின இருதயங்களோடு இடைப்பட வேண்டுமா இச்சபிக்கிறேன். இயேசு தான் மெசியா என்பதை ஆண்டவரை அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை அறிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேசத்தை ஆண்டவரே எல்லா இயற்கை அழிவுகளுக்கும் ஆண்டவரே, அனர்த்தங்களுக்கும் ஆண்டவரே, நாசகார செயல்களுக்கும் ஆண்டவரே தேவன் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வருஷத்தின் முதல் ஆண்டவரை முடிவு வரை உமது கண்கள் ஆண்டவரை அந்த தேசத்தின் மேல் நோக்கமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை தேவனுக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டது போல ஆண்டவரை, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவர் ஒரு மனமாய் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்ற வார்த்தையும் படி ஆண்டவர் அந்த தேசத்துக்காக ஆண்டவரை அண்ணன் தினமும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. யாக்கோபு வேர் பெற்று இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தின் பல நாள் நிலப்பும் காலங்கள் வரும் என்று சொன்னீரே ஆண்டவரே. நான் இஸ்ரவேல் ஆண்டவரை பனியை போல் இருப்பேன், அவன் லீபனோனை போல வளருவான், கேதுரு மரத்தை போல வேரூன்றி நிற்பான் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் அந்த தேசத்துக்காக ஆண்டவர் பனியை போல் இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த தேசம் ஆண்டவர் ரட்சிக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். அந்த தேசத்திலே பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரை. பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க, இராணுவ தளபாடங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அந்த தேசத்தின் மனங்கள் ஆண்டவர் காலடி எடுக்கும் ஒவ்வொருவரும் உண்மை கண்டு கொண்டு ரட்சிக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். யுத்தங்கள் ஓயட்டும் ஆண்டவரை. அந்த தேசத்திலே ஆண்டவர் பிரிவினைகள் ஓயட்டும், ஒழித்து போகட்டும் ஆண்டவரை. தேவனே, எல்லா பிசாசுடைய காரியங்கள் அந்த தேசத்தை விட்டு எடுப்படுவதாக ஆண்டவரே. தேவனே, நீர் அந்த தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே, அந்த தேசத்தை சுற்றி ஆண்டவர் உமது அரண்கள் இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி என் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த தேசத்துக்காக ஜெபிச்சு ஜெயம் எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்படியாக ஒருவருடைய ஆசீர்வாதத்துக்காக உம்மை நோக்கி வருகிறேன். பாஸ்டர் ஸ்டீவனுக்காக வருகிறேன். என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, அந்த என்னென்ன காரியங்கள் அவருடைய இருதயத்தில் இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் நீ நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இப்படியா சகோதரர் வில்சனுக்காக இந்த நாளில் வருகிறேன் ஆண்டவரை. மகனுக்கு ஆண்டவரை நீர் மகனை தொட்டு ஆண்டவரை நீர் குணமாக்கி ஆண்டவரை அந்த மகனை உமது ஊழியத்துக்கு கண்டு நீர் எடுத்து பெரிதாக பயன்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். என்ன நோக்கம், என்ன சித்தம் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ ஆண்டவர், அவருடைய ஏக்கங்கள் ஆண்டவரை, அவருடைய பிரிவினைகள், அவருடைய துக்கங்களை நீர் அறிந்திருக்கு ஆண்டவரை. அந்த மகனோடும் ஆண்டவர், அந்த மகனோடும் இடைப்படுங்க ஆண்டவர். எல்லா அனுகூலமான காலநிலைகள், சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துயர்களையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அந்த மகனுக்கும் ஆண்டவர் நீர் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறீரே ஆண்டவர். ஆறுதல் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவன் எல்லா தேவைகளையும் சந்தி அஞ்சலி சிஸ்டருக்காக உண்மை நோக்கி வருகிறேன். கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக உண்மை நோக்கி வருகிறோம் ஆண்டவர். கணவன் ரட்சிக்கப்படவும் ஆண்டவர், அந்த குடும்பத்திலே ஆண்டவர் உமது கரம் ஆண்டவர் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உமக்கண்டு ஆண்டவரை பிரித்தெடுத்த மகள் ஆண்டவரை இன்னும் ஆண்டவர் ஊழிய பாதையிலே மகளுடைய எண்ணங்கள், ஏக்கங்களை ஆண்டவர் விரிவுபடுத்துங்க ஆண்டவரை. அவர் திசைகள் வடக்கிலும் தெற்கிலும்
கிழக்கிலும் மேற்கிலுமாக ஊழியத்தின் எல்லைகளை விசரிங்க ஆண்டவரே. இன்னும் அவள் பாடும் பொழுது ஆண்டவர் அன்றைக்கு பெசலியல் மீது உமது ஆண்டவர் விசேஷித்த ஆவி இருந்தது போல ஆண்டவரே, மகள் பாடும் பொழுது துதிகள் ஏறக்கிடும் பொழுது அநேக இருதயங்கள் குணமாகட்டும், கட்டுக்கள் விடுதலை ஆகட்டும் ஆண்டவர். அந்த மகளை இன்னும் அடுத்து துதிகளுக்குள்ளாக வழி நடத்த வேண்டுமா, இன்னும் அடுத்து அநேகருக்கு ஆசீர்வாத மகளாக ஆண்டவர், சபைக்கு ஆண்டவர், பட்டணத்துக்கு, தேசத்துக்கு ஆண்டவர், அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்ல. கைட்டு செய்யும் பிரயாசங்களை ஆசீர்வாதிங்க ஆண்டவர், கணவன் செய்யும் பிரயாசங்களை ஆசீர்வாதிங்க ஆண்டவர், அந்த வீட்டிலே ஆண்டவர் உமது ரட்சிப்பு கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் ரட்சிப்புக்கு தடையாய் இருக்கிறதோ ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நாமத்திலே ஆண்டவர் கடிந்து அப்புறப்படுத்தி நிர்மூலமாக்கி ஆண்டவர் உமது ரட்சிப்பு ஆண்டவர் அந்த மகளுடைய குடும்பத்திலே வலியுறுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். இப்படியா இவஞ்சலிஸ்ட் அண்ணனுக்காக வருகிறோம் ஆண்டவரே, அந்த மகள் ஆண்டவரை கணவனை ஒப்புக் கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர், தாயாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வீட்டை ஆண்டவரை சுத்தி வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்றைக்கு யோபு குடும்பத்தை நீர் வேலையடித்து பாதுகாத்துக் கொண்டது போல ஆண்டவரை உமது பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு இடங்கள், வாசல்கள், ஜன்னல்கள், படுக்கை அறைகள், நிலைகள் ஒவ்வொன்றிலும் உமது ரத்தத்தை தெளிக்க எந்த ஒரு சங்கார தூதனும் வராதபடி ஆண்டவரை, வாதி உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி அந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஆமாம் ஆண்டவர், என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் அந்த மகளுடைய ஏக்கமா இருக்கிறதோ ஆண்டவர், திருமண காரியங்களை ஆண்டவர், தெரிதான ஒரு அறுவடை ஆண்டவர், தெரிதான ஒரு அதிசயத்தை ஆண்டவர், நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரை. ஆமாம் ஆண்டவர், மிக 7:15 கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரை, வாக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரை. அந்த மகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நீர் அதிசயங்களை காண பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். எல்லா கடன் பிரச்சனைகளும் ஆண்டவர் எடுத்து போடுங்க ஆண்டவர். குடும்பத்திலே சமாதானம் வருவதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. மனுடைய குடும்பத்துக்காக வருகிறோம் ஆண்டு, அந்த அவர்களும் ஆண்டவர் ரட்சிப்படைவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவர், அந்த குடும்பத்தை வேலி எடுத்து நீ பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அடியின் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமது கரமாண்டவரே, உமது இரக்கம் தயவு அடியனோடு இருக்க வேண்டுமா, மனைவியை ஒப்புக் கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் ஆண்டவர் உமது ராஜ்யத்துக்கு எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இப்படியா எல்லா சகோதரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், ரத்தத்தால் மூடுகிறோம் ஆண்டவர். இன்றைய நாளில் படுக்கும் பொழுது பயப்படாதிருப்பாய், படுத்துறங்கும் பொழுது இன்பம் நித்திரை இன்பமாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவர் சுகத்தோடு படுத்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு துணையாயிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இப்படியா அதிகாலையிலே ஆண்டவர் இலங்கை தேசத்திலே, இந்தியா தேசத்தில் உள்ளவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். அவர்கள் போகும் இடங்கள், வரும் இடங்கள், வாகனங்கள், செல்லும் இடங்கள் ஒவ்வொன்றிலும் அது ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரை. நீரும் அது சமூகம் அவர்களோடு கூட செல்வதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உன் பாதம் கல்லிலே இடரா படிக்கும் தூதர்கள் ஆண்டவர் இவர்களை பாதுகாக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்றோம். இப்படியாக ஆண்டவர் சங்கமம் வானொலியை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. லெஸ்லியாவை ஒப்புக் கொடுக்கும், துணவியாரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. இப்படியாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு வானொலி பிள்ளைகளை ஆண்டவர், தேவ ஊழியர்கள் ஆண்டவர், ஊழியக்காரர்கள் ஆண்டு, சகோதர ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். அவர்களோடு உமது கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டு. ஒவ்வொருவரையும் ரத்தத்தால் மூடுங்க ஆண்டவர். எந்த ஒரு சங்கார தூதனும் வராத படிக்காண்டவரை, கொள்ளை இடாத படிக்க, கண்ணம் இடாத படிக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ வெயிலளித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். உமது செட்டையின் நிழலுக்குள்ளே ஆரோக்கியம் ஒன்று என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் உமது செட்டையின் நிழலுக்குள்ளே நாங்கள் மறைக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உமது ராஜ்யத்துக்கு ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவர் இன்னும் அதிகமாக உமது ராஜ்யத்தை ஆண்டவர் கட்டுற பிள்ளைகளாக ஆண்டவரே. எங்களுக்கல்ல கர்த்தாவே, பூமியிலே உமது ராஜ்யத்தை கட்ட நீர் இவ்வளவு சித்தமாக இருக்கிறோம் ஆண்டவர். அந்த சித்தத்தை நிறைவேற்ற அந்த கிருபையில கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இதுவரை ஏந்தி நீரே, சுமந்தீரே, தாங்கி நீரே, தப்பி வித்தீரே ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவர், எல்லா எதிரிகளுடைய கண்ணிகளுக்கும் ஆண்டவர் நீங்களாக்கி இந்த ஆண்டவரை ரட்சிப்பதற்காக ஸ்தோத்திரம், தப்பி வைப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வானொலி நேர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டு. சமாதானம் கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டு. குடும்பங்களிலே ஆண்டவர் ஆமாண்ணே, ஜெபம் ஆண்டவரை, ஜெபம் வேதவாசம் என்ற இரு தூண்களால் ஆண்டு குடும்பங்கள் கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அப்படியாக ஆண்டவர் நீ செய்வதற்காக உமக்கு நன்றி. குடும்பத்திலே சந்தோஷம் கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்பணிந்த பிள்ளைகளாம், தேவ பயபக்தியோடு தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாம் வளர்வதற்காக உமக்கு நன்றி சொல்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதம். இன்னும் லெஸ்லி ஐயா ஆண்டவர், ரீட்டா சிஸ்டர் செய்யும் ஊழியங்களை ஆசீர்வாதங்க, எல்லைகளை பெரிதுபடுங்க, விஸ்தாரமாக்குங்க ஆண்டவரே. இன்னுமாக அவர்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அடியனை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே.
அடியனை தாழ்த்தி ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாளிலே நீர் எங்களுக்கு தந்த செபத்துக்காக ஆண்டவர், இந்த கிரியைகளுக்காக ஆண்டவர், பதில் தந்து விட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி என் மீட்பரும் என் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்றென்றும் மறவாதே. ஆமென். பிதாவே தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியினுடைய அந்நியோடு உங்கள் அனைவரோடும் சதா காலம் இருப்பதாக. தேங்க்யூ எவ்ரிஒன் அண்ட் காட் பிளஸ். Praise the Lord, Pastor. Praise the Lord. பேசுறேன். Pastor, கேக்குதா? நான் கால் லைவா போய் கொண்டிருக்கு.